ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி எங்கள் ஊரில் நல்லாவே மழை பெஞ்சது. மழையை எடுத்து காலையிலே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நல்லாவே மழை. சரி, நேரத்தில் ஒரு வேளை அதிகமாகவும் ஆகலாம், இல்லை இல்லாமல் போகலாம், நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு மாட்டை பார்க்க வயலுக்கு வந்தாச்சுங்க. வந்ததுமே மாட்டுக்கு தண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தீவன குச்சி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். பாதி தூரம் போனது தான் தண்ணியிலேயே மோட்ரு வேற போட்டோன்னா செருப்பு வேற கழட்டி விட்டு வரமேன்னு சொல்லிட்டு திரும்பி ரிட்டன் செருப்பு போட்டுட்டு திரும்பி போனேன். ஏன்னா மோட்ரு பூட்டும் போது மழை நாளாக இருந்தாலும் சரி, நார்மல் டேயாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் செருப்பு போட்டு மோட்ரு சுவிட்சு போடுங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கோம் இதனால். எங்கள் அப்பா மோட்ரு போடும்போது கரண்ட் ஷாக் அடித்து வயல்லே இறந்துட்டாங்க. அப்போதைக்கு வயலில் யாரும் இல்லாததால் எங்களுக்கு யாருமே பார்க்கலை. அதனால் எனக்கு எப்பயுமே மோட்ரு போடும்போது எங்கள் அப்பா ஞாபகம் வரும். நம்மளும் அப்படி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாகவும் இருக்கும். அதனால தாங்க எல்லாருமே வயல் வச்சுருக்கிறவங்க மோட்ரு சுவிட்செல்லாம் போடும்போது சேஃபாக போடுங்க. எடுத்துகிட்டு அன்னக்கூடையெல்லாம் இங்கேயே வச்சுருந்தேன். காலையில் தண்ணி பாய்ச்சின இடத்துல சரி எல்லாத்தையும் அவுத்துலேயும் மோட்டு கொட்டாயிட்டு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா அவுத்துண்டதான் மாடும் கட்டியிருந்ததால் அங்கேயே தண்ணி வச்சுட்டு ஒரேடியாக தண்ணி பிடிச்சி காலைக்கும் வச்சுட்டு நம்ம மாட்டை மட்டும் ஓட்டிட்டு கொட்டாய்க்கு வந்துடலான்ட்டு கிளம்பியாச்சுங்க. காலையிலேருந்தே பாவம் மாடு மழையிலே தான் நிற்குது. ஏன்னா நைட்டில் கொட்டாயில் கட்டிக்கலாம், பகல் ஃபுல்லாக அப்புறம் கொட்டாயில் கட்டியிருந்தால் நைட்டில் அடையிறதுக்கு போவோம் மாடுக்கு வசதியாக இருக்காது. ஏன்னா சாணி போட்டு ஒன்று போட்டு ஒரு மாதிரியாக ஆகிடும், கசகசன்னு ஆகிடும். நைட்டுக்கு மட்டும்னா கொஞ்சம் ஃப்ரீயாக அதுவும் தூங்கும்னு சொல்லிட்டு அப்படியே மழையிலே கட்டியாச்சுங்க. கண்ணுக்குட்டியெல்லாம் மழையில் விடலை, கொஞ்சம் அது மழை இல்லாத இடத்துல சீட்லேயே கட்டியாச்சு. மாட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டு மாட்டெல்லாம் கொட்டாயில் கட்டிட்டு பாலை கறந்துட்டு கண்ணுக்குட்டியெல்லாம் நல்லா ஊட்ட விட்டாச்சுங்க. எல்லாத்தையும் தனித்தனியாக கட்டிட்டு தீனி போட்டாச்சு. மழை விடுன்னு பார்த்தேன், இருக்க அதிகமாகிடுச்சு. நல்ல வேலை நேரத்திலே பால் கறந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஆனால் மழையில் திரும்பி நனைஞ்சிக்கிட்டே தான் எல்லா வேலையும் செஞ்சேன். சரி பால் எடுத்துகிட்டு போகும்போதுனாவது மழை கொஞ்சம் குறைஞ்சிரும், அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு பார்த்தா அப்போ தான் அதிகமாக ஆயிடுச்சு. சரி வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இன்றைக்கி கிளம்புனோம். ரொம்ப தூரத்துலேருந்து ஃபோனு மழை பெஞ்சிட்டு இருந்ததால ஃபோனு எடுத்துகிட்டு போக முடியல. தூரத்துலேயே ஸ்டாண்டர்டோ மொபைலை வச்சுட்டு போய் தண்ணி கிண்ணிலாம் பிடிச்சி ஊற்றிட்டு மாட்டை ஓட்டிட்டு வந்துட்டேன். என்னுடைய வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நாளைக்கு மாசி மகம் யாரெல்லாம் மாசி மகத்துக்கு போவீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு மாசி மகம்னாலே சின்ன வயசு நினப்பு வந்துடும். அம்மா எல்லாம் நடந்தே தான் போவோம். திருவட்டத்துறை எங்கள் ஊர் பக்கத்துலேயே நடந்து போய்ட்டு ஜாலியாக வருவோம். நாளைக்கு பார்ப்போம். மழை பெஞ்சிட்டே இருந்தால் போக முடியாது. கண்டிப்பாக மாசி மகம் கண்டிப்பாக போனேன்னா உங்களுக்கு அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன்.